ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. நீ இன்று பெருமகிழ்ச்சியை அடையப் போகின்றாய். உன்னுடைய மிகப்பெரிய ஆசை, நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசை ஒன்று அப்படியே பலிக்கப் போகின்றது தங்கமே. என்னுடைய கடைசி பிரம்மாஸ்திரத்தையும் நான் கையில் எடுத்து விட்டேன். இதனால் வரை நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கை இப்பொழுது உனக்கு புரிந்து கொண்டே வருகின்றது. நான் நினைத்தது நடக்கவில்லை என்ற எண்ணம் உனக்குள் தோன்றிவிட்டது. இனி என்ன வேண்டி என்ன பயன் என்று உன்னுடைய ஆசைக்கு நீயே ஒரு முட்டுக்கட்டை போட்டுவிட்டாய். இனிமேல் எதுவும் நடக்கப் போவதில்லை. நான் நினைத்தது நிறைவேறவில்லை என்ற ஏக்கத்திலும் கோபத்திலும் இருக்கின்றாய் நீ. என் தங்கமே, கோபம் கொள்ளாதே, ஏக்கம் கொள்ளாதே. நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை நான் வீணடிக்க விடமாட்டேன். உன்னுடைய ஆசை நிறைவேறப் போகின்றது தங்கமே. இது நாள் வரை நீ ஏதோ ஒரு காரணத்திற்காக உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் காலதாமதமாகிக் கொண்டே இருந்தது, தடைப்பட்டு கொண்டே இருந்தன அல்லவா? தாழிடப்பட்ட கதவுகள் எப்படி மூடிக்கொண்டிருக்கின்றதோ அது போலத்தான் உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் லட்சியங்களும் தாழிடப்பட்டு இருந்தன. நான் உன்னிடம் கூறுவது, அந்த தாழிடப்பட்ட கதவிற்கு பின்னால் தான் உனக்கான மிகப்பெரிய வெற்றி ஒன்று காத்திருக்கின்றது. அதை நிச்சயமாக உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன். தாழிடப்பட்ட கதவுகளை திறந்தாவது உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மகிழ்ச்சியையும் உன்னிடம் கொண்டு வந்து உன் அப்பா சிவபெருமான் நான் சேர்ப்பேன். நீ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரை கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். பின்பு எப்படி உனக்கு வெற்றி கிடைக்காமல் போகும்? முயற்சி செய்பவன் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். நீ முயற்சி செய்து கொண்டே இரு தங்கமே. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றிகளை பெறுவாய். உனக்கு உறுதுணையாக உன் அப்பா நான் என்றும் இருப்பேன். உனக்கான நேரமும் காலமும் கூடிய விரைவில் கைகூடி வரப்போகின்றது. பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள், துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது தங்கமே. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை மட்டுமே சந்திக்க போகின்றாய். உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவிய போகின்றது. இது உன் அப்பா சிவபெருமானின் சத்திய வாக்கு. உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். என்னை பார்த்த உடனேயே ஆனந்தத்தில் நீ அழுவாய். உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன் தங்கமே. என்னிடம் முழு மனதோடு உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்காக தருவேன். உன் கேள்விக்கான பதிலை நான் சொல்ல இப்பொழுது தயாராகிவிட்டேன். நீதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அப்பா அதை நீ கண்டு கொள்ளவில்லை என்று ஒரு பொழுதும் நினைக்க தேவையில்லை. ஒவ்வொரு நாள் விடியலிலும் இந்த நாள் எனக்காக இருக்காதா, இந்த நாள் எனக்கு நன்மை தரும் நாளாக மாறாதா என்ற ஏக்கத்தோடு நீ கண் விழிக்கின்றாய். என் தங்கமே, நான் உனக்கு வாக்களிக்கின்றேன். இனி வரும் நாட்கள் அனைத்தும் உனது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் மட்டுமே வருகின்றன என்பதை உறுதியாக நம்பு. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிய போகின்றது தங்கமே. உன்னுடைய நீண்ட நெடுநாள் காத்திருப்புகள் அனைத்தும் நிறைவேற போகின்றது. என்னிடத்தில் அனைத்தையும் விட்டு விட்டாய். உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக வீண் போகாது. நீ எதிர்பார்த்து காத்திருந்தவை எல்லாம் சுலபமாக உன்னுடைய கையில் வந்து சேரப்போகின்றது. வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலுமே வெற்றி அடைய முடியாது. போராட்டமே வெற்றியின் முதல் படி. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே தங்கமே. அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும். வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம்தான். அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது.
உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும். தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இரக்கப்படவில்லையே, மதிப்பது இல்லையே என்று வருத்தம் கொள்ளாதே. அடுத்தவர் உன் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். நீ தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே தங்கமே. பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடிவிடாதே. அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சால சிறந்தது. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதையெல்லாம் நீ கடைபிடித்தால் உன் பாதை சுகமான பயணமாய் அமையும். இனி வரும் நாட்களும் இந்த நாட்களும் உனக்கு நிச்சயம் சந்தோஷம் கொடுக்கும்படியாக இருக்கும். எத்தனை உனக்கு சோதனை வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வருவாய். நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்ட அனைத்தையுமே நான் உனக்காக கொடுக்க போகின்றேன். வேண்டியதை மனதில் நினைத்துக்கொள் தங்கமே. அது சர்வ நிச்சயமாய் உனக்கு கிடைக்கும். ஆனால் அது கிடைப்பதற்கு நீ என்னிடம் தொடர்ந்து பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.